நைட்டு மணி 10 ஆகுது. இவ வீடு இவ்வளோ வெளிச்சமா இருக்கு. பயத்துல வீட்டுல எந்த லைட்டையும் ஆஃப் பண்ணல போல. இவ ரூம் எதுன்னு தெரியலையே. வீடு எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு. இவ ரூமையும் அப்படியே கண்டுபிடிச்சிருவோம். என்ன இந்த இடம் மட்டும் இருட்டா இருக்கு? கிச்சனா? ஏய், பயமா இருக்குன்னு சொன்ன கதவையெல்லாம் திறந்து போட்டு வச்சிருக்க. வீட்டுல யாரும் இல்ல, தனியா இருக்க. இப்படிதான் கதவையெல்லாம் திறந்து போட்டு வரியா? யாராவது திருடன் வந்தா என்ன பண்ணுவ? அதான் நீங்க வந்துட்டீங்களே. ஏய், என்ன அப்போ திருடன் சொல்றியா? இல்ல அப்போ இல்ல, நீங்க தான் வருவீங்களே, அதான் திறந்து வச்சேன். சரி, இப்போ பயம் போயிடுச்சா? ஆ, இப்போ எனக்கு என்ன பயம்? அப்போ உனக்கு பயம் இல்ல? இல்லையே. ரைட், வீடு. சரி, இப்போ ஏன் உனக்கு பயம் இல்ல? நீங்க வந்ததுன்னா பேயெல்லாம் போயிடுச்சு, அதான் பயம் இல்ல. ஓஹோ, ஆனா எனக்கு என்னமோ நான் வந்ததுனால பேய் போன மாதிரி தெரியல. இந்த வழியா போயிருந்திருக்கோம். என்னடா இங்க லைட் எரியுது, அப்படியே இந்த வீட்டை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு பேய் வந்திருக்கும். முள்ள ஒன்ன பார்த்ததும் பயந்து ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா சும்மா. சரி, ஃபர்ஸ்ட் டைம் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். எதுவும் வரவேற்பெல்லாம் கிடையாதா? வரவேற்பா? ஆமா, முதல் முறையா வந்திருக்கேன். வந்ததுக்கு ஞாபகார்த்தமா ஏதாவது கொடுக்கலாமே. ஏய் நில்லு. கையை விடுங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ. கையை விடுறேன். என்ன பதில்? உண்மையா உனக்கு தெரியாது? தெரியாது. இங்கேயே வெயிட் பண்ணுங்க, காஃபி வேணா போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபியா? ஏன் பிடிக்காதா? காஃபி பிடிக்கும், ஆனா இந்த டைமிங் சரியில்லை. நீ வேணும்னா போய் ஒரு சொம்புல பால் காய்ச்சி எடுத்துட்டு வரியா? மறந்துடாத, சொம்புல. என்ன? ஒன்றும் இல்லை. நான் சொல்றதெல்லாம் செஞ்சாதான் எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும். எனக்கு வேற டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்குள்ள உன்னை யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதனால கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாம உன் கூட அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போ நீ என்ன பண்றனா, நேரா கிச்சனுக்கு போற. நல்ல பாலை சுண்ட காய்ச்சி ஒரு சொம்புல ஊத்தி, இந்த நைட்டிலாம் வேண்டாம், நல்லா அழகா அலங்காரம் பண்ணிட்டு சாரியோட வர. இப்படியெல்லாம் பண்ணி எனக்கு ஞாபகம் வர்றதுக்கு நீ எனக்கு கோஆபரேட் பண்ற, சரியா? என்ன அப்படியே நிக்கிற? லேட் ஆகுது, போயிட்டு வா. என்ன இப்ப என்ன சொன்னாலும் வாயவே திறக்க மாட்டா? ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் நான் பேசுறேன். இதுவே வேற ஒரு பொண்ணா இருந்தா என் கண்ணும் பழுத்திருக்கும். இவன் என்ன ரியாக்ஷனே கொடுக்காம ஒரு வார்த்தை கூட கேட்காம போற. அப்போ நான் சந்தேகப்பட்டது உண்மைதானா? ஆனா எனக்கும் அவளுக்குமானது வெறும் காதலானே எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னதான் உயிருக்கு உயிரா காதலிச்சாலும் அவன் அந்த பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் பேசினா கண்டிப்பா அந்த பொண்ணு கோவப்படுவா. ஆனா நான் இவ்வளோ தூரம் இப்படிலாம் பேசியும் அவ ஏன் எதுவுமே மறுப்பு சொல்ல மாட்டா? இப்போ நான் செய்யற விஷயத்த அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகலாமா வேணாமா? அப்படி நான் கொண்டு போனா அவ எப்படி ரியாக்ஷன் கொடுப்பா? நான் மன்னிச்சிடுதியா, எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு டைமும் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நான் ஏதாவது தப்பு பண்ணனா என்னை மன்னிச்சிடு. இதை விட்டா எனக்கு வேற வழி இல்லை. தியா, நீங்க கேட்ட பால். ஏய், நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்வேன். அதுக்கு நான் சொன்ன உடனே இப்படி வந்து நிப்பியா? உங்களுக்கு
பழசெல்லாம் ஞாபகம் வரணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணுமோ சொல்லுங்கள், நான் செய்கிறேன். ஆனால் உங்களுக்கும் எனக்குமான உறவு என்னன்னு என் வாயால் நான் சொல்ல மாட்டேன். அதை உங்கள் வாயால் நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். என் உயிரே உங்களுக்காக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ கேட்டது ஒன்றும் பெருசு இல்லைங்க. எனக்கு உங்களுக்கு ஞாபகம் வரணும், அது மட்டும்தான் தேவை. ஏய், அதுக்காக நீ வீட்டில் தனியாக இருக்கும்போது ஒரு பையன் உன்கிட்ட இப்படியெல்லாம் கேட்குறான், அதுக்கு நீ எதுவுமே சொல்ல மாட்டியா? என்னதான் நீயும் நானும் ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி லவ்வர்ஸாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் நீ சம்மதிப்பியா? ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி நீங்களும் நானும் லவ்வர்ஸ் இல்லை ஆதி. நீங்கள் கட்டின தாலி யாருக்கும் தெரியாமல் என் கழுத்தில் இருக்கு. இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் இல்லை, என் புருஷன் ஆக்சிடெண்ட் ஆகி பழசெல்லாம் மறந்து இந்த நிலைமையில் இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். உங்களுக்கு சரியாகணும் அப்படின்ற விஷயத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பெருசே இல்லை. இந்தியா, அது அது வந்து நீ தனியாக இங்கே தூங்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சாரி ஃபார் எவ்ரிதிங். அப்புறம் ஒன்றும் இல்லை, சாரி. சரி, ஏன் மூஞ்சியை பார்க்க எனக்கே அசிங்கமா இருக்கு. ஒரு பொண்ணுகிட்ட என்ன கேட்கணும்னே தெரியாம கேட்டு வச்சிருக்கேடா ஆதி. என்னை எப்படி நான் அவ முகத்துல போய் முழிப்பேன்? அவ என்னை என்ன நினைச்சிருப்பா? ஷோ, தலை வலிக்குதே. ஷே, இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும். அவ யாரு என்னன்னு தெரிஞ்சே ஆகணும், இல்லைன்னா என் மண்டையே வெடிக்குது. அவ யாருன்னு கண்டுபிடிக்கிறன்ற பேர்ல தேவையில்லாம அவளை நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவ என்னடானா வாயவே திறக்க மாட்டா. நான் கோவப்பட்டாலும் சரி, நான் சந்தோஷமா இருந்தாலும் சரி, நான் சிரிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் வாயவே திறக்காம இப்படி இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நாளைக்கு அவ யாருன்னு தெரிஞ்சுக்காம நான் விட போறது இல்லை. இது இப்படியே நீடிச்சுட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா என்னால் அவ பெருசா கஷ்டப்படுவா. அதுக்கு நாளைக்கு ஒரு நாள் ஏதாவது பண்ணி அவளுக்கு என்ன ஆனாலும் சரி, நான் அவ யாருன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இதுக்கு மேல ஒரு நாள் கூட என்னால வெயிட் பண்ண முடியாது. விடியட்டும். முருகன், இங்க வாங்க. சொல்லுமா, என்ன வேணும்? அண்ணி இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க, கொஞ்சம் காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு வரீங்களா? யாருமா? காமாட்சியா? ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு போறாங்க, வெறும் கையா எப்படி அனுப்புறது? அதான் தோட்டத்தில் ஏதாவது வாழைப்பழம் வாழைக்காய் இருந்தா கூட பரவாயில்ல, அப்படியே முல்லைப்பூவும் பறிச்சுட்டு வந்துருங்க. சரிம்மா, வேற ஏதாவது வேணுமா? கொய்யா மரத்துல கொய்யா பழம் கூட இருக்கு. சரிங்க, அப்போ நீங்க என்ன பண்றீங்க, கொய்யாப்பழம் பறிச்சுக்கோங்க, வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, வேற காய்கறி பறிச்சுக்கோங்க, முள்ளரும்பு பறிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எவ்வளோ சீக்கிரமா வர முடியுமோ எடுத்துட்டு வந்துடுங்க. சரிம்மா, உடனே போறேன். ஏய் அகிலா. அத்தை, சொல்லுங்க. என்னடி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என் புள்ள ஊருக்கு போறதுல உனக்கு என்ன அப்படி சந்தோஷம்? இல்ல அத்தை, ஊருக்கு போறாங்க, அதான் ஏதாவது கொடுத்து அனுப்பலாமேன்னு. நீ என்னடி என் பிள்ளைக்கு கொடுத்து அனுப்புற? இந்த வீடு தோட்டம் துறவு எல்லாம் என் பிள்ளையோடது. அவளுக்கு என்ன வேணுமோ அவ எடுத்துட்டு போய்ப்பா. நானும் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், கையில் பிடிக்க முடியல உன்னை. நான் என்ன சொன்னாலும் வாயை மூடிட்டு சரிங்கத்தேன்னு சொல்லிட்டு இருந்தவ இன்னைக்கு என்ன ஒரே ஆட்டமா இருக்கு? அத்தை, நான் அப்படிலாம் நினைக்கல அத்தை. போதும், நிறுத்திடி. போய் என் பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி வை. டேஸ்ட்டில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. உன் வேலை என்னவோ அதை மட்டும் செய். என் பொண்ணுக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்.
அவள் எழுந்து வர்றதுக்குள்ளே போய் சமைச்சு வை. சரிங்க அத்தை. ஒரே ஐடியா வரா. காலையிலேருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த பக்கம் ஓடுறா, அந்த பக்கம் ஓடியாரா. அவ்வளோ சந்தோஷம். இவளை அப்பப்போ அடக்கி வச்சாதான் நமக்கு கீழே அடங்கியே இருப்பா. கொஞ்சம் விட்டாலும் தலைக்கு மேலே ஏறி உக்காந்துக்குவா. ஏண்டி சத்யா, என்னைக்கு ஊருக்கு போற? நான் நாளைக்கு போறேன்டி. சரி சரி, போயிட்டு வா. உன் தங்கச்சியை கேட்டதா சொல்லு. என்னால் வர முடியல, அப்புறமா வந்து பார்க்குறேன். சரிடி. ஏன் நிலா, சொல்லிடி ஜெனிஃபர். சாந்தி மேம் ஒன்று தேடிட்டு இருக்காங்க. சரி சரி, நான் போகிறேன். எதுக்குடி எப்போ பாரு சாந்தி மேம் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க? அவங்களுக்கு என்னடி வேலை? ஏதாவது வேலை ஆகணும்னா என்னை கூப்பிடுவாங்க. இப்போ என்ன வேலை வச்சுருக்காங்களோ. சரி நீ வா, நான் போகிறேன். சரி சரி போ. நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன, உன் அண்ணா கிளாஸா? உனக்கு என்ன ஜாலி தான். ஆட போடி. அவன் எடுக்கிற கிளாஸில் எனக்கு சரியான தூக்கம் வருது. கிளாஸில் வேறு முகத்தை பார்க்கணுமே, உருன்னு வச்சிருக்கானா. எனக்கு தூங்கி எங்கேயாவது திட்டுவானோன்னு பயத்துலேயே தூக்கமும் வர மாட்டேங்குது. முழிச்சுக்கிட்டு கிளாஸை கவனிக்கலான்னு பார்த்தாலும் கவனிக்க முடியல. ஸோ என்னைக்கு என்ன பிடிச்சி வறுத்து எடுக்க போகிறான்னு தெரியல. சரி, மேம் வேற கூப்பிட்டுதான், நான் என்னன்னு போய் பார்க்குறேன். போ போ. ஏன் சமோசாவுக்கு சேர்த்து பே பண்ணிடு. இது வேறையா சுத்தம். என்ன சத்யா, காலையிலே கேன்டீனுக்கு வந்திருக்க? ஏன் காலையில சாப்பிடலையா? ஏய் நில்லு. என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீ பாட்டுக்கு போற? நேத்து உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தான் கேட்டேன். அதுக்கு எதுக்கு நீ அர்ஜுனை கூட்டிட்டு வந்த? என்ன உனக்கும் அவனுக்கும் என்ன பாக்குற? உனக்கு எனக்கும் நடுவுல அவன் யாரு? நீ பேசணும்னா என்கிட்ட நேரா பேசு. அவனை எதுக்கு குறுக்க இழுக்கிற? எனக்கு விருப்பம் இல்லை, நான் கிளாஸ்க்கு போகிறேன். எப்படி? அப்படியே விருப்பம் இல்லைன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாமா? 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அர்ஜுன் அவன் வந்து 2 மாசம் ஆகுமா? அதுக்குள்ள எண்ணத்தை காட்டிடி மயக்கணும் அவன். என்ன அவனை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சிட்டேன்? இதோ பார், அப்போ சொல்றதுதான் இப்பவும் சொல்றேன். உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்றதுலாம் எனக்கு முக்கியம் கிடையாது. என் விருப்பம் மட்டும்தான் முக்கியம். எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அடைஞ்சே தீருவேன். என்னை தாண்டி இந்த காலேஜை விட்டு நீ போயிடுவியா? பார்த்துடுறேன். என்ன மேடம் தனியா நிக்கிறீங்க? உங்க கூடவே ஒன்று வருமே, அது எங்க? யாரு? நிலாவா? இல்ல, நட்சத்திரம். நட்சத்திரம் நைட்டில் தான் வரும், வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஓ அப்படிங்களா மேடம்? அப்போ நட்சத்திரம் நைட்ல தான் வருமா? ச்சே, இது தெரியாம போச்சு எனக்கு. ஏய் சோடா புட்டி. யாரு சோடா புட்டி? முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு என்ன சோடா புட்டின்னு சொல்றீங்களா? எம்மா எம்மா எம்மா, தெரியாம சொல்லிட்டேம்மா தாயே, மன்னிச்சிடு. எப்போ நெக்ஸ்ட் அவர் யாரு? என்னோட கிளாஸா? ஆமா சார், உங்க கிளாஸ் தான். ஐயோ, அடுத்தவர் இவரோட கிளாஸ்ன்னு தெரியாம இவர்கிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்கிறேனே. இவர் கிளாஸ்ல கொஸ்டின் கேட்டே சாவடிப்பாரு. எப்படி இந்த கிளாஸை ஓட்ட போறனோ தெரியல. ஏமா மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு வெளியே பேசிட்டு இருக்க? சாரி சாரி சார். சரி, கிளாஸ்க்கு இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு டவுட்டு, உங்ககிட்ட கேட்கவா? சார், நானே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார்.
எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு நாலேஜ் இல்லை. நீங்கள் தான் சார் எங்களோட டவுட்டை கிளியர் பண்ணணும். ஏய் நிறுத்து. இப்போ நான் உன்கிட்ட சப்ஜெக்டில் டவுட் கேட்க வந்திருக்கேன். நீங்கள் ஏன் டவுட்டை கிளியர் பண்ண போறீங்க? அப்போ டவுட்டுன்னு கேட்டிங்களே, அதான் ஒருவேளை சப்ஜெக்டில் டவுட்டோன்னு நினச்சேன். நினைப்பீங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் டெஃபினிஷன் சொல்லு. ஐயோ, ஆரம்பிச்சிட்டாரே. கரெக்டாக நிலா இல்லாத நேரமாக பார்த்து வந்து மாட்டுறேன். ஏய் என்ன ஆன்னு வாயை பொழந்துட்டு இருக்க? கொசு உள்ள போயிடுவது, வாய மூடு. சரி, என் டவுட்டை கிளியர் பண்ணு. என்ன டவுட்டு? நேற்று ஈவினிங் ராகுல் சார் எதுக்கு கூட்டிட்டு வந்த? அது அவர் தான் ஏதோ கேட்டாரு, அதான் உங்ககிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். என்ன கேட்டாரு? அவர்கிட்ட நான் என்ன சொல்லணும்? எதுக்கு நீ ஏதோ சொன்னதை அவர் முறைச்சிட்டு போனாரு? அது வந்து சார், எனக்கு தெரியல சார். நீங்கள் ராகுல் சார்கிட்டயே கேட்டுக்கோங்க சார். ஏய் எதுக்கு மழுப்புற? நீ அவரை கூட்டி வந்து என்ன சொன்ன? எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னியா இல்லையா? இப்போ எதுக்கு மாற்றி பேசுற? அது வந்து இல்லை சார், எனக்கு தெரியல. நீங்கள் ராகுல் சார்கிட்டே கேட்டுக்கோங்க. சரி, நான் கேட்டுக்கிறேன். எதுக்கு காலையிலே கேன்டீனில் உட்காந்துருக்க? கிளாஸ்க்கு போ. ஆ, இவ பேச்சு ஒன்றும் சரியில்லையே. என்னமோ சொல்ல வரா, ஆனா டைரக்டா சொல்ல மாட்றா. என்னவா இருக்கும்? அன்னைக்கு எதுக்கு ராகுல் சாரை இவ கூட்டிட்டு வந்தா? இப்போ கேட்டா ராகுல் கிட்ட போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்றா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இவ தான் அவரை கூட்டிட்டு வந்தா. கூட்டிட்டு வந்து என்ன சொன்னா? எதுவா இருந்தாலும் இவர்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொன்னா. இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு போறா. பேசாம ராகுல் சார் கிட்டே கேட்டுற வேண்டியதுதான். கடவுளே, யாருக்கு உண்மைலாம் ஞாபகம் வரணும். எல்லாத்துக்கும் நீ தான் துணையா இருக்கணும். சாரி ஃபார் எவ்ரிதிங். அப்புறம் ஒன்றும் இல்லை, சாரி. நீ போன பாத மேல சருகாக கிடந்தா சுகமா, உன்னோட ஞாபகம் எல்லாம் மனசுக்குள்ள இருக்கும் ரணமா. யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ அங்கேயே இரு, நான் வரேன்.